எப்படி லோக்கல் எஸ்இஓ பண்ணுறது அப்படிங்கிறது. லோக்கல் எஸ்இஓ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டு போடுங்க. ப்ரைமரி கீவேர்டு போட்டு டாப் 5 காம்படிட்டர்ஸ் எடுங்க. எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன ப்ரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க எவ்வளோ ஹெட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது அந்த ஃபஸ்ட்டு காம்படிட்டர் எத்தனை ஹெட்டிங் வச்சுருக்காங்க, அந்த எத்தனை ஹெட்டிங்கில் வந்து அவங்களுடைய கீவேர்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் எத்தனை செகண்டரி கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த செகண்டரி கீவேர்டில் எத்தனை ஹெட்டிங்ஸில் வந்து அவங்கள கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இமேஜஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹெட்டிங்ஸ் எடுத்துகிட்டு அந்த 5 காம்படிட்டரோட ஹெட்டிங்கும் ஆட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணி அந்த ஆவரேஜ் வருது இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 50 5 காம்படிட்டரும் சேர்ந்து 50 வச்சுருக்காங்க, 50 ஹெட்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது ஆவரேஜ் எடுத்திங்கன்னா வந்து எவ்வளோ வரும், 10 வருமா? அந்த 10 ஹெட்டிங்ஸ் 10 அளவுக்கு ஹெட்டிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன பண்ணணும்னா 5 ஆவரேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜோட வீடியோஸ்லாம் வேர்ட்ஸ்லாம் எடுத்து அந்த ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் பேஜஸ் வந்து ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லோக்கல் லிஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு மை பிஸ்னஸ் லிஸ்டிங்லாம் நீங்கள் போய் போட்டிங்க அப்படின்னா லோக்கல் சர்ச்சஸில் வந்து நிறையா இதாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இமேஜஸில் வந்து அந்த கீவேர்ட்ஸ், அதாவது லொக்கேஷனை பேஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.